compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற அளவுக்கு விஜய் தற்போது பலமாக இருக்கிறார் நினைக்கிறீங்களா? என்ன தாவேக்கா என்ற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்த பிறகு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றெல்லாம் பேச்சு வருதில்ல. அந்த பேச்சு என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், இவருடைய அரசியல் உள்நுழைவு சாத்தியமாக்கி விட்டது. எல்லோரும் இப்பொழுது நம்பிக்கை என்ற ஒளியுடன் நடமாடவில்லை. திமுக ஆட்சியால் ஏமாற்றப்பட்ட சமூக பிரிவெல்லாம் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அமுலாக்காததனால் ஸ்டாலின் மீது கோபப்பட்டு அவர்களுக்கு வாக்கு அளித்து கொண்டிருந்த சமூக பிரிவுகள் அவர்களெல்லாம் வெளியே வந்து அது அதிமுகவுக்கு தான் வாக்காக மாறுமான்னு கேட்டால் அதிமுக மேலேயும் அந்த ஈர்ப்பு இல்லாதனால், அந்த கோரிக்கை சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இல்லாதனால். ஆனால் ஒரு 70-80 சீட்டுக்கு மேலே பெறக்கூடிய அளவுக்கான தாவேக்கா சக்தி வாய்ந்தது அப்படி நினைக்கிறீங்களா? ஊழியர்கள் வேற, அதை தாண்டி வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அதிமுகவுக்கு போடணும் திமுக எத்துன்னு, அவங்க எல்லாம் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்க அதுக்காக போடுவோம்னு போட மாட்டான். அவங்க மனோநிலை ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக இருப்பதனால் அதெல்லாம் விஜய் கட்சிக்கு போட்டுருவாங்க. திமுகவுக்கு போட மனசு இல்லாமல். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. புதுவையில் விஜயின் கூட்டம் வெற்றியா? தமிழகத்தில் என்ன தாக்கம் தரும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கே வந்திருக்கார். வணக்கம் திரு TSS மணி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற அளவுக்கு விஜய் தற்போது பலமாக இருக்கிறார் நினைக்கிறீங்களா? அதாவது ஆட்சி மாற்றம் என்பது நேரடியாக விஜய் இருக்கும் ஆட்சியை மாற்றி அவர் வருவதற்கு பேர் மட்டும் ஆட்சி மாற்றம் இல்லை. இருப்பது மாறி இன்னொரு வருவதற்கு வெளியே ஒரு சக்தி காரணியாக இருந்தாலும் ஆட்சி மாற்றம் தானே. ஆட்சி மாற்றத்திற்கு காரணி திமுகவா திமுகவா என்று இருந்த தமிழ்நாட்டில் விஜய் என்ற ஒரு ஃபேக்டர், தாவேக்கா என்ற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்த பிறகு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றெல்லாம் பேச்சு வருதில்ல. அந்த பேச்சு என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், இவருடைய அரசியல் உள்நுழைவு சாத்தியமாக்கி விட்டது. திமுகவினுடைய ஆட்சியை மாற்றுவதை என்பது பொருள். யார் வரப்போகிறாங்க ஆட்சிக்குன்னு சொல்லலை நான், புரியுதுங்களா? சொல்லுங்களேன். யாருக்கும் தெரியாது. ஜோசியன்னா நம்ம இல்லை, திமுக மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? திமுக தலைமை, அதிமுக தலைமை, அதனுடன் இருப்பதாக இன்று நம்பும் பாஜக தலைமை, தாவேக்கா தலைமை, இப்படி எல்லா தலைவர்களும், திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள், அவர்களுடைய கட்சிகளுக்கு கிடைத்த எம்எல்ஏ திருப்பி கிடைக்குமா, கொடுப்பாங்களா, அது வெற்றி பெறுமா? எல்லோரும் இப்பொழுது நம்பிக்கை என்ற ஒளியுடன் நடமாடவில்லை. யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எந்த கட்சிக்குமே. ஆமாம். அப்போ இந்த குழப்பமான சூழலை, டிசம்பரில் குழப்பம் இருக்கலாம், ஜனவரியில் தெளிவு கிடைக்கலாம், பிப்ரவரியில் கராராக கூட புரிஞ்சிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு காரணம் விஜயினுடைய தாவேக்கா. இப்படி எல்லோருமே குழம்பி போய் தெரியறதுக்கு இல்லைங்க அதிமுக தாங்க வரேன் அப்படின்னு சொல்வதற்கோ, திமுக பண்ணுற அட்டுழியத்துக்கு இல்லைங்க அதிமுக பலவீனமாக இருக்குது, பிஜேபி கூட இருக்குது, அதனால் திமுக தாங்க மீண்டு வரும் என்று சொல்வதற்கோ, அவங்க 2 பேர் மட்டும் பிளே கிரவுண்டில் இருந்தால் தானே. மூணாவது ஒரு பிளேயர் வந்த பிறகு எல்லோருக்குமே நம்பிக்கை என்ற ஒரு பிடிப்பை மெல்ல தளர விடுறாங்க. இதுதான் நிலைமை. இந்த விஜயுடைய வளர்ச்சி 2 கட்சியிலும் பெரிதளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா எல்லா கருத்து கணிப்புகளும் அதை தான் சொல்லுது. அதில் யாரை அதிகம் பாதிக்கும் நினைக்கிறீங்க? திமுகவையா அதிமுகவையா? அதாவது ஆளுங்கட்சியினுடைய வாக்குகள், ஆளுங்கட்சியை இவர் எதிர்க்கிறார் விஜயினுடைய தாவேக்கா. அதனால் என்ன ஆகும்? அதிமுகவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து உள்ள வாக்குகளைத்தான் எடுக்கணும். அந்த வாக்குகள் பிரியும். அதனால் அது திமுகவுக்கு தான் சாதகம். இப்படி ஒரு கணக்கு போடலாம். இந்த கணக்கு போடுறது தானே. இன்னொரு கணக்கு என்னென்னா, உள்ளே போய் பார்க்குற கணக்கு. திமுகவுக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் யார்? அந்த வாக்களித்தவர்கள்லாம் தொடர்ந்து 2026 வாக்களிப்பார்களா? மாட்டார்களா? நிறைய சமூக பிரிவுகள் மாட்டார்கள். இது என்ன சமூக பிரிவுகள்? இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்னு ஒரு சமூக பிரிவு இருக்குது.
தொழிலாளர் வர்க்கம் தொழிற்சங்கங்கள்னு ஒரு சமூக பிரிவு இருக்குது. சரியா? என்ன, தலித் மக்கள், தாழ்த்தப்பட்டோர், தூய்மை பணியாளர்கள் போன்ற உழைப்புகள் செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள்னு ஒரு சமூக பிரிவு இருக்குது. இவங்க எல்லோருக்குமே அடி மேலே அடி என்று திமுக அரசாங்கத்தால் கிடைத்திருக்கிறது. இவங்க எல்லோருமே அதை புரிந்து விட்டார்களா? எப்போ அரசாங்கம் அடிக்கும், புரியணும்ல, புரிந்திருக்கிறார்கள். புரிஞ்சு என்ன செய்கிறாங்க? போராடுகிறார்கள். அப்போ போராட்டத்திற்கு, களத்திற்கு வந்து, தெருவுக்கு வந்து அரசு ஊழியர் ஆசிரியர்களில் பேரளவுக்கு போராட்டங்களைத்தான் கூட்டணியில், திமுக கூட்டணியில் இருக்கும் சிபிஎம்மினுடைய ஜாக்டோ ஜியோ மூலமெல்லாம் நடத்திட்டு இருந்ததுன்னா, அந்த சிபிஎம்மினுடைய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து ஒரு 40 விழுக்காடு வெளியே வந்து அவர்கள் தொடர்ந்து வாக்குறுதி கொடுத்தாயே, என்னாச்சு? வாக்குறுதி பழைய ஓய்வூதியம் கொடுப்பதாக சொன்னீங்க, கொடுக்கலையே, ஏமாற்றி விட்டேன்னு அரசுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை முதல்ல கட் பண்ணது யாருங்க? திமுககாரங்க கேட்காங்க. ஜெயலலிதாவை தூக்கி பிடிக்கும் என்ன, அதிமுக ஓட்டு போடுவாங்களா? தங்களுடைய கோரிக்கையிலிருந்து, கோபத்திலிருந்து போட மாட்டாங்க. அப்போ மூன்றாவது ஃபேக்டர் விஜய். இங்கே வந்துடுவாங்களா? போடுவாங்க இல்லையா? அப்போது இப்படி ஒவ்வொருத்தர் தூய்மை பணியாளர் எடுத்துக்கிட்டால் போராட்டம் நடக்குது, தொடருது. இன்னமும் சென்னையில் 5-6 மண்டலங்களில், என்ன அம்பத்தூரில் அது வந்து அவர்கள் உண்ணாவிரதம், சாவரை உண்ணாவிரதம்லாம் இருக்காங்க. அதை உடனே போய் தாவேக்காவிலிருந்து என்ன புஷி ஆனந்து, இவர் ஆதவ அர்ஜுனா, அப்புறம் ராஜ்மோகன், இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்த மறுநாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அங்கே உள்ள தாவேக்கா போலீஸ் அனுமதியை பெறாமல் மோதி பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் ஃபேக்டரும் இறங்கிட்டாங்களா? இப்படியாக போராடும் சமூக பிரிவுகளெல்லாம், திமுக ஆட்சியால் ஏமாற்றப்பட்ட சமூக பிரிவெல்லாம், திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அமுலாக்காததனால் ஸ்டாலின் மீது கோவப்பட்டு அவர்களுக்கு வாக்கு அளித்து கொண்டிருந்த சமூக பிரிவுகள், அவர்களெல்லாம் வெளியே வந்து அது அதிமுகவுக்கு தான் வாக்காக மாறுமான்னு கேட்டால், அதிமுக மேலேயும் அந்த ஈர்ப்பு இல்லாதனால், அந்த கோரிக்கை சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு இல்லாதனால், இப்போது சென்னையில் தனியார் கையில் கொடுக்காத, ராம்கி கையில் கொடுக்காத, என்ன இன்னொரு அப்சர்வாப்னு ஒன்று இருக்குது, அது கையில் கொடுக்காத என்று போராடுறாங்கன்னா தூய்மை பணியாளர்கள். மாநகராட்சி நேரடியாக எங்களுக்கு வேலை கொடு, ஒன்று நிரந்தர வேலை கொடு, இல்லைன்னா நீ தானாக கொடுத்துக்கிட்டு இருந்ததை கொடு, நீ தற்காலிக வேலை கொடுத்துட்டு இருந்ததை போய் தனியார் கொடுக்க, அது தப்பு என்று சொல்கிறாங்கன்னா, போராடுறாங்கன்னா, தனியார் கொடுக்க ஆரம்பித்தது 10 மண்டலத்தை அதிமுக ஆட்சி தானேங்க அப்படின்னு மேயர் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அதுவும் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது எங்கே போவாங்க? அங்கேயும் போக மாட்டாங்க. பழைய ஓய்வூதியம் மறுக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் ஜெயலலிதா காலத்தில் வந்ததுன்னு அங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ அது தாவேக்காக வரும்ல. அப்போது திமுகவினுடைய இந்த பாரம்பரிய வாக்குகளில் எத்தனை விழுக்காடு வெளியே வந்து விஜய் கட்சிக்கு வரப்போகிறது தாவேக்காக்கு என்ற கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேசையில் உட்கார்ந்து கணக்கு பார்க்குறவங்க. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு, திமுக அரசுடைய நலத்திட்டங்களால் கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் நலமடைந்திருக்கிறார்கள், இவர்கள் வாக்கு அப்படியே கிடைக்கும். கடந்த தேர்தலில் கிடைத்த கிட்டத்தட்ட 2,90,00,000 வாக்குகள் இந்த அணிக்கு கிடைச்சது அப்படியே கிடைச்சிரும், அதோட அதிகமாக கிடைக்கும். ஆகையால ஆட்சிக்கு வருவது உறுதி அப்படின்னு முதலமைச்சர் நம்பிக்கை காட்டுறாரு. அப்படி நம்பிக்கை சொல்லித்தான் அவர் வந்து கட்சியை மெயின்டைன் பண்ண முடியும், கட்சி கூட்டணியை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் அவருடைய அரசியல் அது செய்யட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்போ வந்து உதாரணமாக உங்களுக்கு தனியார் கையில் கொடுக்கறதுனால எப்படியெல்லாம் இவர் சொல்லக்கூடிய கோடிகள் இருக்குல்ல, அந்த கோடிகள் வாக்காளர்கள் சொல்கிறேன், கோடிகள் வாக்காளர் எண்ணிக்கை சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் கோடியாக சொல்கிறேன். அதில் ஒரு சேலம் நகராட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாநகராட்சி, அதில் இதேமாரி தனியார் கொடுத்துருக்காங்க. தனியாரில் தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க, சில 100 பேர். அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே உள்ள குடியரசுக் கட்சி வந்து அதை ஒரு பிரச்சனையாக்கி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய், நீதிமன்றத்தில் இருந்து லேபர் ஆஃபீஸில் ஏன் அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்களுடைய சம்பளம் வந்து குறைந்தபட்ச கூலின்னு ஒன்று இருக்குது, மினிமம் வேஜ்னு, அதை கொடுக்காங்களா இல்லையா? கொடுக்கலன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் கொடுக்காமல் இருக்காங்க, அது தனியாருக்கு போகுது, எவ்வளோ தூரம் போகுது கணக்கு சொல்லுன்னொன்னே தவிர்க்க முடியாமல் நீதிமன்றம் கேட்டதனால் தமிழ்நாடு தொழிலாளர் நல அமைச்சகம் இருக்குல்ல, அவர்களே கணக்கு பார்த்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 2 லட்சம் ரூபாய் வரை எடுத்திருக்கிறார்கள் ஆண்டுக்கு என்பதாக ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இத்தனை தொழிலாளர்களுக்கு இத்தனை ஆண்டுகளில்னா பல கோடிகளை
என்ன இதை சம்பள திருட்டு என்ற வார்த்தையில் சேலத்தில் சொல்கிறார்கள். தமிழ்நாடெங்கும் பற்றி எறிந்து சம்பள திருட்டு செய்பவர்கள் தான் இந்த தனியார் நிறுவனங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுப்பதாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பது அம்பலமாயிட்டிருக்கு. அதனால கோடி கோடி கோடியாய் ராம்கி வகைராக்களுக்கு இன்னொன்று தனியார் வகைராக்களுக்கு போகும் பொழுது அதில் என்ன தங்களுக்கு என்பதாக அவங்க பார்த்தாங்கன்னா அதைத்தான் கொள்கையே கொள்ளையடிப்பது தான் விஜய் சொன்னது அங்கே இடப்பட்டு. ஆனால் ஒரு வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அசையாமல் சிதறாமல் அப்படியே இருக்குல்ல. வீட்டு வெளியே வேலையெல்லாம் பார்க்க மாட்டேங்காங்களா? வேலைக்கு போகிறாங்களா எல்லாரும்? அசையாமல் இருக்கீங்க. அசையாமல் எங்கே இருக்காங்க? அது 26 தேர்தலில் எப்படி வாக்கு போடுறாங்க என்பதை பொறுத்தான் தெரியும். எல்லோரும் தமிழ்நாடுங்க என்ன கேட்காங்க? பொங்கல் கொடுத்துருவாங்களா 5000 ரூபா? அதுதான் கேட்காங்க. ஆனால் கொடுத்ததுக்காக நீ ஓட்டு போடுவியா? சொல்லலை இந்த முறை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது எப்படியோ நான் சொல்ல வந்ததே திமுகவினுடைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் இப்படி இடம் நகர்கிறார்கள். பாரம்பரிய வாக்காளர்களில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில சமூகத்தினர், அதாவது சில பிரிவினர், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், இவர்கள் ஒரு பிரிவினர் போகிறதுன்னு அது சாதாரண இல்லைங்க. அவங்க மட்டும் தான் வாக்குச்சாவடிக்கு வாக்காளர். மேட்டுக்குடியெல்லாம் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டான். நிறைய பேசுவான், வாக்குச்சாவடிக்கு வரமாட்டான். அதே சமயம் சிறு குறு தொழிற்சாலைகள் முழுக்க நலிந்து கிடக்கு. இப்போ சேலத்துக்கு போயிருந்தேன். அங்கே எப்படிங்க அஸ்தம்பட்டி பக்கமெல்லாம் விசைத்தாகிரி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. விசைத்தறி பூரா அழிஞ்சிருச்சுங்க. இவங்க ஆட்சி வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிச்சு, இவங்க வந்தோடனே ரொம்ப அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த 4.5 ஆண்டு வரலாற்றை ரொம்ப கண்ணீருமாக சொல்கிறாங்க. அப்போ சிறு தொழில், அந்த தொழிலாளர்கள், சிறு தொழில் முதலாளிகள் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்களா? அந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், அங்கேயும் அதே மாதிரி நூலுடைய விலை கூட என்று சொல்லிப்பட்டு அது பாதிக்கப்படுதா? இப்படி அந்த தொழில் பாதிக்கப்படுது. இப்படி ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதேமாரி கிறித்துவ தேவாலயங்களும் அதில் வரக்கூடிய கிறித்துவ நம்பிக்கை உள்ள மக்களும் அவர்களும் பல்வேறு சமூக பிரிவாக இருப்பாங்க. பல்வேறு ரீதியில் சொத்து வரியிலையும் சரி, தண்ணீர் வரியிலும் சரி எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க தான். இது தவிர தங்களுக்கான உரிமைகள் என்று பார்க்கும் பொழுது அதுவும் கூட இங்கே ஒன்றிய அரசான பாஜக அரசை எதிர்த்துன்னு சொல்லி போட்டு அவருடைய கொள்கைகளை அமலாக்கிட்டு இருக்காங்க என்பதாக. நீங்கள் சொன்னீங்க வாக்குகள் ரொம்ப பிரியும், யார் வேணாலும் போகலாம், அதிமுக போகலாம், தாவேக்கு போகலாம். கரூருக்கு அப்புறம் இப்போ தான் விஜய் வெளியே வந்திருக்கிறார் வெளியூருக்கு. இன்னும் தேர்தலுக்கு சொல்லப்போனால் 4 மாதம் தான் இருக்குது. அவர் இன்னும் அதிக அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டால் தானே அவருக்கான வாக்குகள் கிடைக்கும். இல்லாவிட்டால் இல்லை, அவருக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பதை விட அந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அரசியல் ரீதியான உணர்வாளர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மூலம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் உள்ள பெண்கள் கையில் உட்பட அதில் பல்வேறு விஷயங்கள் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, மீம்ஸில் வருது, எல்லாத்துலேயும் வாக்குறுதி கொடுத்தாரே செய்யவில்லையே என்பது அவர்களுக்கும் தெரியுது. ஸோ மக்கள் தானாகவே அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய பரப்புரை தாண்டி அவர்களாகவே தானாகவே வரவழைத்து செய்திகளை எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இவர் போகணும்ல, போனால் தானே. இவர் போனாலும் போகாட்டாலும் அவங்க ஆட்சிக்கு எதிரான மனோநிலைக்கு போகிறாங்க. போனால் தானே வாக்கு கிடைக்கும். அந்த யாரும் போனால் தான் வாக்கு கிடைக்கும்லாம் கிடையாதுங்க. அந்த மக்கள் என்ன உணர்வுக்காராங்கன்னா அதிமுகவுக்கு போவது என்பது கொள்கை ரீதியில் அவர்களுடைய கோரிக்கைக்கு உடன்பாடு இல்லைன்னா அது தாவேக்காக்கு போடுவோம், அதுக்கு பதில்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு சாய்ஸ், அவர்களுக்கு ஒரு சாய்ஸ், மக்களுக்கு வாக்காளர்கள் மத்தியில் இன்னொரு சாய்ஸ், இன்னொரு வாய்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதனால் இங்கே போடுவார்கள்னு சொன்னேன். இவர் போனால் தான் போடுவாங்க, போகலைன்னா போட மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீடாக போனால் தான், கேடர் போனால் தான், ஊழியர்கள் போனால்தான் வாக்குச்சாவடிக்கு வருவாங்க என்ற விஷயமெல்லாம் நிறைய இருக்குது. அது அடுத்த விஷயம். இல்லை, வர போகணும்ல. ஒரு அரசியல் தலைவர் பல்வேறு ஊர்களுக்கு அது போவாருங்க. அவர் தான் போகிறதா இருக்காரு. மேற்கு மண்டலம் கூட போகிறாரு வர அடுத்த வாரமெல்லாம். என்ன பிரச்சனைனா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் என்று நிரந்தரம் என்று தாங்கள் நினைத்ததற்கில்ல, அது உடைந்து அந்த பக்கம் போகுது. அதற்கு அதிமுக அதை பெறுவதற்கான தகுதி இல்லைன்னா விஜய் கட்சிக்கு இருக்குது, புதுசு தானேன்னு போயிடுவாங்க. இப்படியாகவும் இருக்குது. அப்போ ஓட்டு பெரியும் இல்லை. அதுதாங்க, திமுகவினுடைய வாக்குகள் தான் வெளியே போகிறது என்றால் திமுக அதனுடைய இருக்கும் நிலையிலிருந்து தொப்பக்கடியில் விழுந்துடும்ல. அப்போ அதிமுக வாக்குகள் விஜய்ட்டு போகுமானா அதுவும் சில பகுதிகளில் போகும். எண்ணிக்கையில் அதிகமாக திமுக பக்கம் உள்ள வாக்கு வங்கிகள் போச்சுன்னு சொன்னால் அதிமுக அந்த இடத்துல அவர்கள் நிரப்ப வந்துடுவாங்க.
இப்போ நேராக போய் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா திமுக ஆட்சியை மாற்றணும், ரைட்டு. நம்ம சட்டமன்ற தொகுதியில் யார் நிற்கிறா? 4 முனையோ 3 முனையோ ஏதோ நிற்காங்கன்னு வைங்க. இதில் யாரால் ஆளுங்கட்சிக்காரரை வீழ்த்த முடியும்? அவருக்கு ஓட்டு போட்டுருவோன்னு போயிடுவாங்கல்ல. தாவேகா இல்லாட்டி அதிமுக அணி அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால் மக்கள் வாக்களிப்பது என்பது எதை நோக்கி செல்கிறது என்பது இன்னும் 4 மாதம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இயக்கப்போக்கு இருக்குது. அதுதான் பார்க்கணும். ஆனால் ஒரு 70-80 சீட்டுக்கு மேலே பெறக்கூடிய அளவுக்கான தாவேகா சக்தி வாய்ந்தது அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கல. ஆமாம், என்ன 70லாம் வராதுங்கிறீங்க தாவேகாவுக்கு? வரும் வராதுன்னு சொல்வதற்கு நான் ஆர்வட காரணம் இல்லை. இப்போ இல்லைன்னு வேறு சொன்னீங்களே. இல்லைன்னு சொன்னேன்னா தாவேகா மெல்ல மெல்ல வளர்கிறது என்று எனக்கு புரியுது. மெல்ல தான் வளர முடியும். என்ன 234 தொகுதியும் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி நான் கேட்கல. 70 கேட்பீங்க. நான் 70 தான் கேட்குறேன். எவ்வளவு நீங்கள் கேட்டாலும் அது உங்கள் இஷ்டம், கேட்குறது உங்கள் இஷ்டம். என்ன நான் பார்த்த அளவுக்கு இவர்கள் ஓரளவு நல்ல முறையில் வருவாங்க என்பது தெரியுது. பாஜக உடன் தான் அதிமுக இருந்ததுன்னு வைங்க. பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய இடங்களை கட்டி பறித்து பழனிசாமிகிட்ட வாங்கிட்டாங்கன்னு வைங்க. அந்த இடத்துலலாம் அதிமுகவினுடைய வாக்காளர்னு இருக்கான்ல, ஊழியர்கள் வேற, அதை தாண்டி வாக்காளர்கள் இருக்கான்ல, அதிமுகவுக்கு போடணும் திமுக எத்துன்னு, அவங்கெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்க அதுக்காக போடுவோம்னு போட மாட்டான். அவங்க மனோநிலை ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக இருப்பதனால் அதெல்லாம் விஜய் கட்சிக்கு போட்டுருவாங்க, திமுகவுக்கு போட மனசு இல்லாமல். அப்படி இருந்து கூட 70 வர்றது கஷ்டம். அது அப்படி இருந்தால்தான் 10 சட்டமன்ற தொகுதி, 15 சட்டமன்ற தொகுதி, 20 சட்டமன்ற தொகுதி, 25 சட்டமன்ற தொகுதின்னு வர வாய்ப்பு. அதிகபட்சம் விஜய்க்கு 25 சட்டப்பேரவை தொகுதி தான் சொல்லுங்கள். அதெல்லாம் நான் சொல்வதற்கு ஒரு ஆளே இல்லைங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. இன்னும் அவர் எல்லா இடமும் போகலன்னு நீங்கள் சொன்னது நான் எடுக்கிறேன். இப்போது அப்போ எப்படி சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. அவர் போன பிறகு தான் சொல்ல முடியும். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன நிலைமை இருக்கிறது என்று தொகுதியை பற்றிய ஆய்வு என்பது நாம் போகும்பொழுது நமக்கு கிடைக்கும். இவர்கள் போன பிறகு நம்ம போனால் கிடைக்கும். இவர்கள் போனதே நடக்கலை. இவர்கள் போன பிறகு தான் நம்ம போக முடியும். அப்புறம் தான் ஆய்வு பண்ண முடியும். அப்புறம் தான் தொகுதிகளை பற்றி கணக்கெடுக்க முடியும். இவர்கள் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அந்த வேட்பாளர் பொருத்தமானவராக இல்லையா என்று அந்த தொகுதியில் அடுத்து பார்க்கணும். 2வது செக்கப்பு. அதில் பார்க்கும்பொழுது தான் தொகுதி யாருக்கு போகும்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது. நாம் பொத்தாம் பொதுவில் பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக சேர்ந்திருக்குமானால் பாஜகவுக்கு அதிமுக ஆதரவு வாக்குகள் கிடைக்காது என்று ஒரு மாவட்ட பாஜக தலைவர் தான் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நானும் யோசித்து பார்த்து விசாரித்து பார்த்ததில் ஆமாம்னாங்க. அதனால் சொல்ல வந்தேன். இதுபோன்று 3வதாக வரக்கூடிய புது ஃபேக்டராக வந்திருக்க விஜய்க்கு இப்படி வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சார், இந்த நிகழ்ச்சியின் கருத்து குறிப்பாக TSS மணி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.